எனக்கு ஏதோ திருப்பூருக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க அம்மாட்டுக்குடா. இல்ல நீ இந்த மாதிரி இவங்க பண்றப்ப நான் இப்படி இருந்திருக்கணும். நீ வைக்க போறாங்க பாத்துப்போ. விஜய் நாங்க ஆஃப் ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் தான் ரொமான்ஸ் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஆஃப் ஸ்கிரீன்ல ரொமான்ஸ் பண்றாங்கடா. அப்படியா? நீ வருத்தப்படாத, நல்லா இருக்கேன். சரிகமா பண்ணா பாடணும், டிஜேடினா ஆடணும், இது எல்லாம் சேர்ந்து ஒரு தாள பண்ண முடியுமா? அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட டேலண்ட்ஸ் தான் இது தெரியுது. என்ன பண்ண பஸ்ல கை உடையிற அளவுக்கு ஏன் கை உடையும்னா? இல்ல எனக்கே ரொம்ப இருக்கு. கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுங்க. சரி மச்சான், சரியாயிடுச்சா இல்லையா மச்சான்? கை ஓகே தானே? கை சரியாயிடுச்சு. ஓகே. கால் சார்ஜ் இருக்கும்போது கை ஒடிஞ்சாண்ணா, கால் ஒடிஞ்சாண்ணா. உங்க இதை கூட இருக்கு, நான் இருப்பேன், நான் கேரண்டி. இந்த மாதிரி சொல்லி சொல்லி எல்லாரும் எனக்கும் உனக்கும் கல்யாணம் நிஜமாவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? நவம்பர் 2ஆம் தேதி கூமாப்பட்டிக்கு வாங்க, கல்யாணம் ஜான் ஜான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுக்கும்போது அது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா நம்ம இயல்பான வாழ்க்கையில் வாழக்கூடிய கேரக்டர்ஸ் எடுத்து ப்ளே பண்ணுறதுன்னு ஒன்று. பட் ஃபார் திஸ் நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும் இல்லையா? என்ன மாதிரி ஹார்ட்ஷிப்ஸ்லாம் பார்த்தீங்க? ஆக்சுவலி இந்த கேரக்டர் எடுக்கும்போது நான் அப்போ தான் ஒரு நாள் நடிக்கும் போதும் அவங்க எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறாங்க, கோத்ரூ பண்ணுறாங்க லைஃப்லன்னு சொல்லி உணர முடியும். சில விஷயம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம், அதனால நம்மளுக்கு புரிதல் இருக்காது. சில விஷயம் வந்து நம்மளை சில பேர் வந்து இன்ஃபீரியராக பார்க்குறவங்க கூட நடத்துகிறவங்க கூட இருப்பாங்க. அந்த சீரியலில் வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி ஒரு சின்ன சீன்லாம் கொடுத்தாங்க. எப்படின்னா இவளுக்கு காது கேட்காது அப்படிலாம் சொல்லி பேசும்போது அப்போல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்காக, நிஜமாவே ஒருத்தவங்க என்னை திட்டினாங்கன்னா எவ்வளோ ஹர்ட்டிங்காக அந்த மாதிரி ஹர்ட் ஆச்சு எனக்கு. பிகாஸ் அந்த கேரக்டரில் நான் லிவ் பண்றதுனால. அப்படி இருக்கும்போது ரியல் லைஃப்லயும் இவங்களை வந்து நம்ம ஸ்பெஷலா எப்பவுமே ட்ரீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கதையை 1.5 வருஷம் எடுத்து பார்த்துருக்கோம். வாரம் ஒரு கதை எடுக்கிற ஒரே டீம் நீங்க தான் இப்பதான் பாக்குறோன்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு டீம். இந்த டீம் மெம்பர்ஸ் மைக் போட்டு கொடுங்க. இப்போ போட்ட சாங் ஆக்சுவலி வந்து அந்த ஹீரோயின மறந்துட்டேன்னா இவங்க ஃபேஸ் ஞாபகம் அந்த மாதிரி அடிட்டே பேர் ரொம்ப அடக்கொடுப்பா மெயின்டைன் பண்றீங்க. வை ஃபேன்ஸ் என்ன கேக்குறாங்க? டான்ஸ் திரும்ப நம்ம சாங் போடுறோம், ப்ளீஸ் அந்த ஸ்டெப்ஸ் நீங்க போடுங்கன்னு கேக்குறாங்க. போடுறோமா? மைக் போட்டு